அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆனால் யோசித்து பாருங்க, நீங்க நான் பரலோகத்துல செய்தியெல்லாம் கேட்க போறதே இல்லை. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் வீட்டுக்கு போக போறதே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. முக்கியமா அம்மா சமைக்க போறதே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாத்திரம் கழுவ தேவையில்லை, துணி துவைக்க தேவையில்லை, எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. தேவனாகிய கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். வேலை செய்ய தேவையில்லை, அல்ல தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வயிற்றுக்காக நீங்க எதையுமே செய்ய தேவையில்லை. அல்லேலூயா. இந்த காலத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இடப்படும்படியாக அவருடைய வல்லமை நம்மை கொடும்படியாக ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே எங்களோடு பேசுவது நான் ஆண்டவரை நோக்கி ஏற்கனவே நான் ஜெபித்திருக்கிறேன். இந்த நேரத்தில் கூட உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை தூங்குவதாக நான் சாணப்பட்டதை காலையில் சொல்லும்போது அவங்கள்ட்ட ஒரு வயக்காடு இருந்துச்சுன்னா அந்த வயலை எப்படி விடுவீங்க, எப்படி நீங்க நாற்று நடுறீங்க கேட்டேன். அவங்களுக்கு சொல்ல தெரியல. எத்தனை பேர் இருக்கு? நான் உங்ககிட்ட அதே கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் விவசாயம் பண்ணி இருக்கிறீங்க? அப்ப விவசாயம் பண்றதுக்கு என்ன தேவை? ஒரு வயக்காட்டை நீங்க நிலத்துல விதையை போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க? அந்த நிலத்துல என்ன செய்வீங்க? இதான் அவங்களும் சொன்னாங்க. நான் சொன்னேன் விழுக மாட்டாங்கன்னு சொன்னீங்க. முதல்ல அந்த வயக்காட்டுல என்ன இருக்கணும்? யார் சொன்னது? தண்ணி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உச்சமதான் இல்லையா சொல்லுங்க. ஒரு வயக்காட்டுக்கு தேவை தண்ணி. அந்த தண்ணியை வச்சாதான் அந்த நிலம் வந்து என்ன செய்யும்? சாப்பிட்டு கொடுக்கும், லகுவா இருக்கும், உழுகிறதுக்கு ஏதுவா இருக்கும். அதை நல்லா பயன்படுத்தின பிறகு அந்த பயிர் வளர்றதுக்கு என்னதான் தேவைப்படுது? தண்ணீர் தேவைப்படுது. கர்த்தருடைய வசனத்தை, வேதாகமத்தை, வேத வல்லுநர்கள் இந்த வேதத்தை நம்ம படிக்கும் போது இந்த வேதத்துக்கு எதோடு ஒப்பிடுகிறார்கள்? தண்ணீரோடு ஒப்பிடுகிறார்கள். ஒரு அந்நிய சொல்லுங்க. இந்த தண்ணீரை பாரோடு ஒப்பிடுகிறார்கள், தங்கத்தோடு ஒப்பிடுகிறார்கள், இன்னும் அக்னியோடு ஒப்பிடுகிறார்கள், விதையோடு ஒப்பிடுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வேத வசனத்தினால் நம்முடைய நிலத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டுடைய விதை போறதுக்கு முன்னாடியே இந்த தண்ணீர்னால நம்ம லகுப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் உழுது நம்ம கிட்ட இருக்கிற களையெல்லாம் எடுக்கும் போது அந்த வயல் எப்படி இருக்கு? சுத்தமாகுது. அப்ப சுத்தமாக போறதுக்கு முன்னாடி என்ன தேவைப்படுது? இந்த வயல்ல தண்ணி தேவைப்படுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய வாய்க்கால பாத்துக்கீங்களா? நல்ல விளைஞ்சிருக்கிற வயல்கள் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல முள்ளுக்காடா இருக்கும். பாத்துக்கீங்களா? தண்ணி இல்லாதனால போட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சில வாய்க்காடு முள்ளுக்காடா இருக்கும் ஒரு காலத்துல. இப்ப பார்த்தா பயங்கரமா வளர்ச்சல கொடுத்துட்டு இருக்கு. பாத்துக்கீங்களா? முள்ளுக்காடா இருக்கும், பார்த்தா செழிப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. எதனால? அப்ப நம்ம வாழ்க்கை வறண்டு போறதும் செழிப்பா இருக்கிறதும் எதனால? தண்ணினால. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வேதவசமாகிய தண்ணீர் நம்ம வாழ்க்கை 24 மணி நேரம் ஊற்றிக்கிட்டே இருக்க நம்ம லைஃப்லாம் நமக்குள்ள இருக்கிற எல்லா கடினமான ஏரங்களுக்குள்ளாக இந்த தண்ணி போகும்போது சாப்பிட்டா மாத்திரும். நமக்குள்ளாக இருக்கிற என்ன கலர் இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து போட்டுரும். நமக்குள்ளாக வேதவசம்ன்ற விதை போகணும்னா அதை விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? அதை நல்லா உழுது அதை சேரு சகதியமா என்ன பண்றாங்க? அதுல இருக்கிற நல்லா ஈவன் பண்ணி அந்த விதையை போடும்போது அந்த விதை போய் அந்த கழிவுக்குள்ளாக புதைக்கப்பட வேண்டும். புதைக்கப்படலைன்னா என்ன செய்யும்? பருந்துகள் வந்து சாப்பிட்டு போயிடும், நண்டு வந்து சாப்பிட்டு போயிடும். அந்த விதையை பாதுகாப்பாக வைப்பதற்கு அந்த கழிவு சாப்பிட்டாக இருக்க வேண்டும். தேவ வசனம், வேத வசனம் நமக்குள்ளாக மறைக்கப்படும் போதுதான், உள்ளாக விதைக்கப்படும் போதுதான் பிசாசு நம்மகிட்ட எடுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெளியாக தெரியும் போது ஒரு காஞ்ச நிலத்துல அதை சாதாரண மழை பெய்த உடனே நம்ம அந்த இடத்துல விதையை போட்டுட்டோம்னா விதை பெருந்தா இருந்துச்சுன்னா பருந்து வந்து என்ன செஞ்சோம்? சாப்பிட்டு போயிடும். குருவி வந்து சாப்பிட்டு போயிடும், எலி வந்து சாப்பிட்டு போயிடும், நண்டு வந்து சாப்பிட்டு போயிடும். ஆனா அந்த விதை மண்ணுக்குள்ளாக ஒளிந்திருக்கும் போது, அந்த விதை உணவுக்குள்ளாக ஒளிந்திருக்கும் போது, ஒரு வாக்கியோடு கூட கலந்து இருக்கும் போது அது முளைக்க ஆரம்பிக்கிறது, அது வேர்விட ஆரம்பிக்கிறது. அது வேர்விடும் போது அது முளைத்து கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது. அந்த முளைச்ச வந்தா பத்தாது, அது நல்லா வளரணும்னா அதுக்கு தேவையான தண்ணீரா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நிலங்களாகிய உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாரத்துல ஒரு நாள் தண்ணி பாய்ச்சிட்டு 7 நாள் நல்லா வெயில் அடிக்க விட்டுட்டு அதுல போய் விளைச்சா அது நல்லா பாய்க்குமா? வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறோம்,
7 நாள் என்ன பண்றோம்? யூடியூப்ல போய் கண்டவன் போற ரீல்ஸை பார்க்குறோம், கண்டவன் சொல்றதை கேட்டுக்கிறோம், டிவியை பார்க்குறோம், இன்னும் சேனல் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம். இப்படியெல்லாம் நம்ம இருந்துச்சுன்னா அந்த நிலம் எப்படி போகுது? காஞ்ச நிலமாக போயிடுது. ஒரு அமைப்பு சொல்றேன். வேத வசனத்தை நம்ம உள்ளத்துல போட போட நம்ம அறியாம வேத வசனம் நம்ம என்ன செஞ்சிருது? மாற்றி அமைத்து விடுகிறது. ஒரு அமைப்பு சொல்றேன். அல்லேலூயா. அப்ப வேத வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? நன்றாக படிக்க வேண்டும். ஒரு அமைப்பு சொல்றேன். இந்த காலங்களிலே வேதத்தில் அநேக மனிதர்களை பற்றி நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு மனிதரை பற்றி கொஞ்சம் வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொஞ்சம் வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டு அந்த மனுஷன் எப்படி இருந்தால் தேவனுக்காக நம்முடைய எதிர்பார்க்கிறார், எப்படி அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொல்லி சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாளைக்கு சொல்றேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 21 24 வரைக்கும் ஏனோக்கை குறித்து அங்கே பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு சேர்ந்து நடந்து கொண்டிருந்தான். அவன் சேர்ந்து நடந்து கொண்டிருந்தான் என்று அந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஏனோக்கு குறித்து அநேக வசனங்கள் கிடையாது. உதாரணமா ஆபிரகாம் குறித்து நிறைய வசனம் இருக்கு, ஈசாக்கை குறித்து நிறைய வசனம் இருக்கு, யோசேப்பு, மோசே, தாவீது போன்ற நிறைய பேருடைய வசனங்கள் பைபிள்ல நிறைய இருக்கு. ஆனா ஏனோக்கை பற்றி சில வசனங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 அதிகாரம் 3ஆம் வசனத்திலும், லூக்கா 3:37 யூதா 16 வசனத்திலும் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் எபிரேயர் 11:5 ஆதியாகமம் நான் சொன்னதான 5ஆம் அதிகாரம் 21-24 வசனங்கள் தான் இந்த முழு வேதாகமத்தில் ஏனோக்கு குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு அழகிய சொல்றேன். இந்த வேதாகமம் மிகவும் ஆழமானது. ஆனால் யாராலும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் சிறுவர்களும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களே தேவனால் எளிதாகப்பட்ட ஒரு வேத வசனமாக இருக்கிறது. ஒரு அழகிய சொல்றேன். இந்த வேத வசனத்தை படிச்சவங்க நான் படிச்சு முடிச்சுட்டு இந்த வேதத்துல இருக்கிற எல்லாம் தெரியணும். இந்த உலகத்துல எவ்வளவு டாக்டர் பட்டம் வாங்கினாலும் எவ்வளவு சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு ஆழமானது. ஆனால் ஒரு குழந்தை கூட எளிதாக அதில் மிதக்கும் அளவிற்கு தேவனுடைய வார்த்தை மிக எளிமையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அழகிய சொல்லுங்களேன். இந்த ஏனோக்கியா இவன் யாரோடு வாழ்ந்தான்? இப்ப நம்ம யாரோடு அதிகமா இருக்கிறோன்றதை வச்சு நம்ம யாருக்கு எதுக்காக தெரிஞ்சுக்கலாம். சொல்றாங்களா, டே அவனோட சேராத, அவன் பழக்க வழக்கம் சரியில்லை, அவனை விட்டு வெளியே போ. இந்த ஏனோக்கு யாரோடு இருந்தார் என்பதை நான் வேதத்தில் சொல்ல வேண்டும். ஏனோக்கு முன்பதாக அங்கே ஆதாம் ஏவாளுக்கு பிறந்ததான ஆபேல் என்கிறவனுக்கு பின்பதாக வந்தவன். இங்கே நோவாவுக்கு முன்பதாக வந்தவன். அப்ப இவன் யாரோடு ஏற்கனவே தெரிந்தவனாக இருந்தான். அங்கே இவனுக்கு முன்பதாக இருந்தது ஆபேல், இவனுக்கு பின்பதாக இருந்தது நோவாவாக இருக்கிறான். வேதத்துல எங்கெல்லாம் நீங்க ஆபேலை பார்க்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆபேல் பரிசீலித்தார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஆபேலுக்கு வெளியே கத்தர் இருக்கிறார். ஆபேலை குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாக இருந்தான். வேதத்துல முழுசா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஆபேல் வருதோ அவன் ஆண்டவருக்கு ஏற்ற ஆராதனை செலுத்துகிறான். ஆண்டவருக்கு நம்முடைய ஆராதனையும் அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆண்டவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் வேதத்துல எங்கெல்லாம் நம்ம ஏனோக்கு குறித்து பார்க்கிறோமோ அங்கெல்லாம் அவன் தேவனோடு நடக்கிறவன் என்பதை வேதத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. தேவனோடு சஞ்சரிக்கிறவன் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. வேதத்துல நாம் ஏனோக்கு என்கிற வார்த்தைக்கு பின்பதாக அவன் தேவனோடு நடக்கிறவன் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அழகிய சொல்லுங்களேன். நோவா என்ற வேதத்துல எங்கெல்லாம் பார்க்கிறீங்களோ அவன் தேவனுக்காக வேலை செய்கிறவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்ப ஆபேல் என்றால் வர்ஷிப்பர், எங்கே ஏனோக்கு என்று சொன்னால் he is walking with God, அவன் நடக்கிறவன். எங்கே நோவா என்று சொன்னால் he is working for God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அழகிய சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே திறவுகோல் வார்த்தையாக இருப்பவன் ஆபேல். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே திறவுகோல் வார்த்தையாக இருப்பவன் இந்த ஏனோக்கு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே திறவுகோல் வார்த்தையாக இருப்பவன் நோவா. அப்ப நீங்க வீட்டுல போய் 4ஆம் அதிகாரத்துல யார் மெயினா வர்றான்னு பாத்தீங்கன்னா அங்க ஆபேல் மெயினாக பார்க்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல இந்த ஏனோக்கு மெயினாக இருக்கிறத பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல திறவுகோலாக இருப்பவன் நோவாவாக இருக்கிறான். ஒரு அழகிய சொல்லுங்களேன். ஹalleluya. இவர்களை நம்ம வேற எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சொல்லி வாசிக்க பார்க்கலாம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பிறகு 300 வருஷம் தேவனோடே தமிழ்ல சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆங்கிலத்துல he walked with God சொல்றாங்க. ஆண்டவரோடு சேர்ந்து நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். இவங்களை இதே அட்டவணையில எப்படி ஆபேல் முதல்ல வந்தானோ, பிறகு ஏனோக்கு வந்தானோ, பிறகு நோவா வந்தானோ, அதே போலதான் எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படின்னா ஆபேல் என்றால் worshipper, இங்கே ஏனோக்கு என்றால் தேவனோடு நடக்கிறவர், நோவா என்றால் தேவனுக்காக வேலைகளை செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உச்சமா அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை ஆராய்ந்தா பத்தாது, தேவனோடு நடந்தா பத்தாது, தேவனுக்காக வேலைகள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலே அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். God is having a desire for our worship. ஆண்டவர் நம்முடைய ஆராதனை ஆசையாக இருக்கிறார். desire ஆவலோடு கூட இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஆராதிக்கிறவங்களோடு சேர்ந்து நம்ம என்ன செய்யணும்? சேர்ந்து ஆராதிக்க பழக வேண்டும். ஆண்டவர் நம்ம பரலோகத்துல போய் ஜெபம் பண்ணி ஆண்டவரே என் பிள்ளைகளாம் சந்திங்க, என் ஊரெல்லாம் சந்திங்க நம்ம ஜெபம் பண்ண போறது இல்லை. ஆண்டவர் ஆராதிக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துல எந்த ஒரு காரியம் இருக்காது ஆண்டவரை ஆராதிக்கிற வேலையை தவிர. தேவனை யார் தாகமாக வாஞ்சையாக ஆராதிக்க விரும்புகிறார்களோ அவர்களோடு நீங்களும் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் குறை சொல்ற ஆட்கள், எப்ப பார்த்தாலும் புரணி கூட பேசுறார்கள், எப்ப பார்த்தாலும் பொய் முட்டையை அவுத்தூர் ஆட்களோட சேராதீங்க. அவங்க உங்களுக்கு வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 தடவை பாருங்க, 3ஆவது தடவை விலகிருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யார் குறை சொல்றானோ அவங்க போகாது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ மத்தவன் என்ன குறை சொல்றியோ அதை ஏற்கனவே செஞ்சிட்டேன்ற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உச்சமா அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது ஆண்டவர் நம்முடைய ஆராதனையில பிரியமுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது அவர் தகுதியுள்ளவராக இருக்கிறதுனாலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் டிசைர் அவர் worship, இரண்டாவது டிசைர் அவர் worship. அவர் நம்ம ஆராதனைக்கு பார்த்து தகுதியுடையவர். worship அப்படின்னா what she what என்ன எனக்கு ஆண்டவர் எப்படி தகுதியுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆராதனை பார்த்து ஒரு சிலர் பார்த்தா நல்ல கையை கட்டி உற்சாகமா அப்படியே அழுது கட்டி ஆண்டவர் ஆராதிப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தா அப்படியே அமைதியா ஆராதிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் வித்தியாசம் தெரியுமா? ஒரு சிலர் அவங்க வாழ்க்கையிலே விவாகரத்துக்குள்ளாக போயிருப்பார்கள். பிள்ளை இல்லை, வேலை இல்லை, கடன், தொல்லை, வியாதி இவைகளிலே தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவித்து இருக்கும் போது அவர்கள் சும்மா ஆராதிக்க முடியாது. ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட கிரியை கொடுக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் கத்தி ஆராதிக்க கொண்டிருப்பார்கள். ஆனால் 10 பேருக்கும் அப்படிப்பட்ட எதுவுமே அனுபவித்திருக்க மாட்டார்கள். அதனால் ஆண்டவரை இப்படித்தான் அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். கண்ணை திறந்து இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். அதனால நீ ஆராதிக்க வரும்போது மற்றவங்க நீ எப்படி ஆராதிக்கணும் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட தகுதி உள்ளவராக இருக்கிறாரோ அப்படியா நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அவங்களுக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல போல இருக்கு. அதான் அவங்க எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. சத்தம் கேட்கிற சபா கொடுத்த மாதிரி என்ன செய்யறாங்க? அதுவும் கிடையாது. அப்படியே கடன் திறந்து அப்படியே டாக்ஸ் மாதிரி அப்படியே படிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலே அவர் வாஞ்சியுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் தகுதியுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் டிமாண்ட் அவர் worship. நம்முடைய ஆராதனையை அவர் கட்டாயப்படுத்தக்கூடியவராக, நிர்பந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். கண்டிப்பாக கேட்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அப்படித்தான் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் 4:24. யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்வது அவர் எப்படி வேண்டும் 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 சொல்றார் பைபிள். வேண்டும் ஆங்கிலத்தில் must, you must do. நீ கண்டிப்பா செய்தே ஆக
man must be suffer. மனுஷன் அங்கே வேதனைப்பட வேண்டும். காலம் சமீபமாயிற்று, நான் பல பாடுகள் பட்டு குறைந்து மூன்றாம் நாளே எழுந்திருக்க வேண்டும். ஒரு ஆளுமையை சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆராதனையில் அவர் பிரியப்படுகிறவர் மாத்திரமல்ல, அவர் அதுக்கு தகுதியுள்ளவர் மாத்திரமல்ல, அதை டிமாண்ட் பண்ணப்படக்கூடியவர் தேவனாக இருக்கிறார். ஒரு ஆளுமையை சொல்லுங்க. லூக்கா 19:5 இயேசு சகையும் இருக்கும் அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையை சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஒரு ஆளுமையை சொல்லுங்க. I must abide at your home சொன்னார். யோவான் 9:4 பரக்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒரு ஆளுமையை சொல்லுங்க. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு சேர்க்கிறவன் அவர் உண்டென்றும் தன்னை தேடுகிறவனுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒரு ஆளுமையை சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஆராதனையிலே அவர் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பாத்திரராக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு ஆளுமையை சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு குறித்தான நேர்மையை நீங்க பார்க்க மறந்து விடுவீங்களா? நீங்க கீழாக இருக்கக்கூடிய ஆண்டவர் விட்டுருவார். ஒரு ஆளுமையை சொல்லுங்க. அல்லேலூயா. நீ மேல பார்க்க மறந்துனா உன்னை ஆண்டவர் கீழே விட்டுருவார். ஒரு ஆளுமையை சொல்லுங்க. உங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. அப்ப ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க நாம் பழக வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்தே தீர வேண்டும். நம்ம அடிக்கடி ஆச்சரியப்படக்கூடிய காரியம் அதுதான். ஒரு சில ஏழு ஆராய்ச்சா நம்மள அவங்களை ஃபாலோ பண்ணணுன்றது இல்ல. எனக்கு ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், என் தேவை ஆண்டவர் எப்படி சந்திச்சிருக்கிறார், என் ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படி பதில் அளித்திருக்கிறார், அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் மற்றவர்களுக்காக ஆராதிக்க வேண்டும். ஒரு அங்கீக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, தேவனாகிய கர்த்தர் உங்களை வியாதியிலிருந்து, படுகொலையிலிருந்து, மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து உயிரோடு அவர் மீட்டு எடுத்திருப்பாராம். நீங்கள் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும்? கைகளை தட்டி வேற மாதிரியாக ஆராதிக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. உற்சாகத்தோடு அவரை ஆராதிக்க பழக வேண்டும். அவர் அந்த அளவுக்கு தகுதி உள்ள நபராக இருக்கிறார். ஒரு அங்கீக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க தேவனை ஆராதிக்கிறதை மற்றவர்கள் உங்களை மட்டுப்படுத்தவே கூடாது. நாங்க உணர்வுல இல்ல, நாங்க ஃபீலிங்ஸ் கிடையாது, உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறோம். நீங்க யாராவது அன்பு செலுத்துறீங்கன்னா அப்படியே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு அப்படியே ஃபீலிங் வெளிப்படுத்தாம சொல்றீங்கன்னா எப்படி சொல்லுங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க செய்யறதெல்லாம் பிடிக்கும், எப்படியெல்லாம் நெருங்கி முடிச்சு பேசுறீங்க. ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவரை ஆராதிக்கிறது மட்டும் எப்படி கண்ணு மாறி நம்ம நிற்கலாம்? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, மிக முக்கியமானது நாம் அவரை ஆராதிப்பதாக இருக்கிறது. சில பேர் ஆராதனை விட்டுட்டு எங்கெங்கயோ ஓடுவாங்க. நான் சொன்னேன், வாரத்துல 6 நாள் அப்படியே காயப்பட்டு பயக்காத. 7ஆம் நாள் வந்து ஜெபத்துல மட்டும் ஆண்டவரே என்னோடு பேசும். டெய்லி காலத்துல ஒரு சில வசனத்தை பார்க்க சொல்லி அது கூட பேசலாம். ரீல்ஸ் பார்க்கறது. ஒரு அழியா சொல்றேன். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய நோக்கம் நீங்கள் ரட்சிக்கப்படணுன்றது இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்டு அப்படியே இருக்கிறது அல்ல. அப்படின்னா ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவனே உங்களை கொண்டு போயிடுவாரு. ஆனா ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, தேவனாகிய கர்த்தர் உங்களை ரட்சித்ததற்கு நோக்கம் நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, அவரோடு நடப்பது மாத்திரமல்ல, அவருக்காக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை வச்சிருக்கிறார். இதனால் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் ஒவ்வொருவரையும் பரலோகத்துக்கு உடனே எழுதியிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, தேவனாகிய கர்த்தர் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பட்டியல் போட்டு வேலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிராமங்களில் ஆண்டவர் பற்றி சொல்லாத இடங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். உங்க பெருக்கல்ல ஆண்டவர் பற்றி தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். யாரோ ஒருவரை தேவனை அழைத்து வர வேண்டிய பிள்ளைகளாக நீங்கள் நாங்கள் இருக்கிறோம். ஒரு அழகிய சொல்லுங்க. எங்க பாசம் நாங்க வருதே 1000 பேர் போன் போட்டு கூப்பிட வேண்டியது. அல்லேலூயா. நான் மற்ற பாசப்பட்ட தப்பெல்லாம் செய்யவே மாட்டேன். மற்ற பாசப்பட்ட தப்பு முதல்ல பேர முடியுமா? சர்ச்சில் எல்லா விசுவாசியும் வந்திருக்கிறவங்க கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சர்ச்சு முடிஞ்சது முடியாதமா, சிஸ்டர் இங்க சாப்பாடு உள்ள போயிட்டு இருக்கு, சிஸ்டர் உங்களை ஆண்டவரே பார்த்துட்டார் கூட. ஆனா இவரு கால் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு அங்கே சொல்லுங்க. அடுத்து அந்த விசுவாசி பயந்துகிட்டே இருக்கும். இந்த வாரம் பார்த்து வரப்போறாரு வந்து என்ன கட்டு, அதுக்கு நம்ம என்ன பெட்டு போடணும். ஒரு அங்கே சொல்லுங்க. அவங்க போய்ப்பாங்க மதுரைக்கு. இவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் மெட்ராஸ்ல ஒரு கல்யாணம் இருந்துச்சா, வேற வழியே இல்லையா? அன்னைக்கு வேற ஒரு கோயில். ஒரு அன்னைக்கு சொல்லுங்க.
முதல்ல போன் போட்டு கேட்க மாட்டேன், ரெண்டாவது விசிட்டிங்கும் பண்ண மாட்டேன். ஒரு என்னை விசிட் பண்றதுக்கே ஆகுது, உங்களை மட்டும் யாரும் வந்து விசிட் பண்ணுவாங்க? ஏசப்பா தான் விசிட் பண்ணாங்க. ஒரு அழியா சொல்லுங்க, உச்சமதாலியா சொல்லுங்க. நான் உங்களுக்காக வரல, எனக்கு உங்களுக்கு எல்லாம் சேர்த்து அவர் இருக்கிறார். ஒரு அழியா சொல்லுங்க, நான் உங்களுக்கு வைக்கவில்லை, சபை வைக்கவில்லை, ஸ்தாபனம் வைக்கவில்லை, இயேசு தான் உங்களுக்காக வைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், வாகனங்கள் இருக்கும் வளாகத்தில் நான் ஒரு பிரேமெல்லாம் உடைந்து போன நிலைமையில, இன்ஜின் எல்லாம் அங்கே பூசி படித்த நிலைமையில, டிரான்ஸ்மிஷன்லாம் அங்கே ஸ்லிப்பான நிலைமையில, யூனிவர்சல் ஜாயின்லாம் விழுந்து போன நிலைமையில, ரேடியேட்டர்லாம் அங்கே புகைந்து போன நிலைமையில, அங்கே டயர்லாம் பஞ்சர் ஆகி இருக்கிற நிலைமையில, பிரேக்கெல்லாம் ஒன்றுமில்லாமல் போன நிலைமையில, லைட்லாம் எரியாதாக இருக்கிற நிலைமையில, நோய்க்கு உதவாமல் இங்கே குண்டு துண்டாக இருந்த எண்ணெய், என் வாழ்வே எனக்கு உதவாமல் இருந்த எண்ணெய் ஆண்டவர் எடுத்து புதிய டயரை போட்டு புதிய லைட்டை வைத்து புதிய என்ஜினை வைத்து என்னை ஒழுங்காக உருவாக்கி இருக்கிறார். எனக்கு தெரியுமா, சும்மா வந்து போறதுக்காக இல்ல, தேவனுக்காக அவருக்காக நான் எதையாவது செய்தே ஆக வேண்டும். நம்ம காய்கறி கடையில ஆண்டவர் விட்டுருப்பாரு, நம்ம இருந்த முக்கு தெருவிலே உட்கார வச்சிருப்பாரு, யாரும் பார்க்கிறாத நிலைமையில ஆண்டவர் நம்மளை விட்டு வச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவர் உங்களை கொண்டு நோக்கம் அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். ஒரு அழியா சொல்ல அல்லேலூயா. 1:15-58 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகள் எப்பொழுதும் பெருகமாக இருப்பீர்களாக. ஒரு அழியா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய இம்மூவபிள், அசைக்க முடியாத செயல். ஒரு அழியா சொல்லுங்க. நிறைய பேர் அசைக்கவே முடியாது, ஆனா தேவனுக்காக நம்ம அசையாம இருக்கணும். ஒரு அழியா சொல்லுங்க. நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவராய் இருக்கணும். ஆனா நம்முடைய ஒர்க் பெருகிட்டே போகணும். பரவாயில்ல, என்ன செய்யக்கூடாது, ஒர்க் பெருசா ஆரம்பிச்சு அப்படியே என்ன செய்யக்கூடாது, சுத்தி 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 ஒரு பாயிண்ட் வந்து நிற்கக்கூடாது. சின்னதில் ஆரம்பிச்சு நம்முடைய ஒர்க் என்ன செய்யணும், அதே பெரிதாக பெருக வேண்டும். ஒரு அழியா சொல்லுங்க. சம்பளம் நாள் ஞாயிறு என்று எங்கேயாவது கடையில தொங்க போட்டுக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் சம்பளம் இன்றைக்கே உங்களுக்கு எனக்கு தரக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அநேக மக்கள் புராணாவில் அங்கே செத்திருக்கும் போதும், அநேக மக்கள் ஆஸ்பத்திரியில் படுத்துக் கொண்டிருக்கும் போதும், அநேக மக்கள் போராடி கொண்டிருக்கும் போதும் என் ஆண்டவர் என்னை இங்கே நிற்க வைத்திருக்கிறாரே. ஆனால் அவருக்காக நான் நன்றி சொல்ல வேண்டியவனாக, ஆராதிக்க வேண்டியவனாக, அவரோடு நடக்கவனாக, அவருக்காக வேலை செய்ய வேண்டியவனாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது எங்க சர்ச்சுக்கு போறீங்க, இன்னைக்கும் சர்ச்சுக்கு போகணுமா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யறீங்க? அவங்களோட காலை சுருட்டி வீதியை தாழ்வா வச்சுக்கோங்க. ஒரு அழியா சொல்லுங்க. நீங்க அந்த தேவனை ருசி பார்த்து இருப்பீங்களா? நிச்சயமாக அவரை ஆராதிக்கிறதிலே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக மாறிவிடுவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அருமையானவர். அவர் எங்கும் இருப்பவராக இருந்தாலும் சில இடங்களில் இல்லாதவர் போல் இருப்பவர். தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருந்தாலும் விலகற்றவர் போல இருப்பவர். தேவன் சகலத்தையும் அறிந்தவராக இருந்தாலும் எதையும் செய்யாத முட்டாள் போல இருப்பவர். தேவன் தான் சரியானவராய் இருப்பதற்காக தவறை நடக்க அனுமதிக்கிறவர். தேவன் நம்மை மிகவும் அன்புள்ளவராய் இருந்தபோதும் நம்மை கவனிக்காதவர் போல இருப்பவர். அவர் சரியான நேரத்தில் வர வேண்டும் என்பதற்காக அவர் லேட்டாக தாமதமாக வரக்கூடியவர். தேவன் துல்லியமானவராய் இருப்பதற்காக பிழைகளை தவறுகளை அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் தான் பிடித்திருப்பதற்காக பிரித்துவிட்ட தேவனாக இருக்கிறவர். உண்மை என்னவென்றால் அதுதான் தேவனாகிய கர்த்தர் அருமையானவராக இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் அவர் எங்க போறார், என்ன செய்கிறார் என்பதை தேவன் நன்றாய் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஒரு அழியா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால்தான் நாம் அவருக்காக வேலை செய்ய ஆக வேண்டும். ஆதியாகமம் 5 அதிகாரத்தை படிக்கும் போது ஏதோ ஒரு சாவு வீட்டில் உட்கார்ந்தது மாதிரி இருக்குது. ஆதியாகமம் 5 அதிகாரம் ஆரம்பத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாமின் வம்ச வரலாறு, ஆதாமின் குடும்ப அட்டவணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமின் குடும்ப அட்டவணையை படிக்க படிக்க அங்கே அவன் வாழ்ந்தான், இவன் மரித்தான், இவன் மரித்தான், இவன் மரித்தான், 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 மரித்தான் என்று பார்க்க முடிகிறது. ஒரு அழியா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய குணங்கள் அப்படியே நம்மை உணர வைக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தை நம்ம பார்க்கும்போது அவன் மரித்தான் என்று ஒவ்வொரு மனிதனை பற்றி வேதாகமம் சொல்லுகிறது. நான் அதை உங்களுக்கு உதாரணமிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 5:5 ஆதாம் உயிரோடு நாளெல்லாம் 930
77 மெத்துசாலாவுடைய நாளெல்லாம் 969 வரைக்கும் அவன் மரித்தான். ஆதியாகமம் 5:31 லாமேக்குடைய நாளெல்லாம் 777 வருடம் அவன் மரித்தான். எல்லாரும் மரித்து போனார்கள். அல்லேலூயா. எப்பெல்லாம் ஒரு குடும்பத்தில் மரணம் வருதோ அவருடைய பேரை குறிப்பிடுவதாக இருக்கும். இந்த வீட்டில் செத்து போயிட்டாங்க, சாவு அந்த வீட்டில், அந்த வீட்டினுடைய பேரை நம்ம முக்கியப்படுத்தி அங்கே வாசிக்கிறோம், சொல்லுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கல்யாண பத்திரிகையில பார்த்தீங்கன்னா லேக் என்று போடுவார்கள். அப்பா இறந்துட்டா லேக், அந்த பேரை போட்டு லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். முன்னாடி இறந்து போயிட்டார். ஆதியாகமம் 5:1 நமக்கு இந்த வேத பகுதியை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இந்த புத்தகமான ஆரம்பத்தில் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் ஆதாமின் வம்ச வரலாறு. அப்படி என்றால் this is the book of the generation of Adam என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆதாமுடைய குடும்ப வம்ச வரலாறுல இருந்த ஒவ்வொரு மனிதனும் மரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதாமின் குடும்பத்திலிருந்து எல்லாரும் கைது போனார்கள். ஆதாமின் குடும்பத்துக்குள்ளே எல்லாரும் ஒவ்வொருவரும் மரித்தார்கள். இப்ப இன்னொரு ஆதாம் குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 கொரிந்தியர் 15:47 வேறொரு 2ஆம் ஆதாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவங்க சத்தம் வாசிக்கலாம்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன் மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களுக்கும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இப்ப ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல ஆதாமுடைய புத்தகத்தை திறக்கிற மாதிரி மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இன்னொரு புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஆதாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா இயேசுவுடைய வம்ச வரலாறை பற்றி சொல்லுகிறது. அது இயேசுவுடைய வம்சத்திலே பிறந்தான் என்று சொல்லுகிறது. ஆதாமுடைய குடும்பத்திலே எல்லாரும் இறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதின் குமாரனிலிருந்து ஆபிரகாமுடைய குமாரன் வரைக்கும் அங்கே இந்த வம்ச வரலாறு புத்தகம் இப்படி திறக்கிறது. இயேசுடைய வம்ச வரலாற்றை நீங்க பார்க்கும்போது இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நேர் எதிர்மாறியாக இருக்கிறது. just like opposite. அதற்கு அப்படியே எதிர்ப்பதமாக இருக்கிறது. யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டுப் போகாமல் அவரை தந்தது இவ்வளவாய் உலகத்தில் நித்திய ஜீவனை அடைவதற்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்று கூறான். ஆனால் உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நாம எல்லாருமே முதல் ஆதாமிலே மரித்தவர்களாக இருக்கிறோம். பக்கத்துல பார்த்துக்க, நம்ம எல்லாரும் முதல் ஆதாமிலே மரிக்கிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது ஆதாமாகிய இயேசுவிலே நாம் அனைவருமே ஜீவனை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது ஆதாமாகிய இயேசுவால் நமக்கு வாழ்வை தருகிறவர். முதல் ஆதாம் சாவை தருகிறவனாக இருக்கிறார். எனக்கு தெரியாது இந்த இடத்துல இருக்கிற உங்களிலே யாராவது ஒருவர் இங்கே மரிக்காதவர்களாக இருந்தார்களா, அவரை பற்றி ஏன் மரிக்கவில்லை என்று நாம் போய் அவரை பற்றி விசாரிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கிறது யாராவது முதல் ஆதாமுடைய குடும்பத்தில் நீங்க வாழ்கிறவர்களா இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றேன், உங்க குடும்பத்தை மாத்துங்க. முதல் ஆதாம் குடும்பத்திலிருந்து இயேசு இரண்டாமாகிய அந்த இரண்டாம் ஆதாமுடைய இயேசு குடும்பத்துக்கு நீங்கள் மாறுபடியாக உங்களை நோக்கி கேட்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் ஆதாம் குடும்பம் எப்பொழுதும் மரணத்தை கொடுக்கும். அங்கிருந்த வேதம் தான் இருக்கும், பிரச்சனை தான் இருக்கும். இயேசுவாகிய அந்த இரண்டாம் ஆதாம் குடும்பத்துக்கு அவங்க வாழ்க்கையை மாற்றுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா இங்க மீண்டும் அந்த வேத வழியை வாசிக்கணும். ஆதியாகமம் 5:21 வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 5:21 ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான்.
305 வருடங்களும் அவன் எல்லா நாட்களிலும் அவன் தேவனோடு நடந்த மனிதனாக எண்ணப்படுகிறான். அல்லேலூயா. ஆமா, இப்படி சொல்லி இருக்கிறோம். வேதனை எப்படி சொல்லி இருக்கிறோம்னா, இந்த 365 வருடங்கள் ஏனோக்கு வாழ்ந்த பிறகு அவனும் மரித்தான் என்று சொல்லி இருக்கிறேன். வசனம் அப்படித்தான் மேல பார்க்கும்போது அந்த அதிகாரத்துல எல்லாரும் அவன் பிறந்தான், அவன் மரித்தான், இவன் மரித்தான், இவன் மரித்தான். ஆனா ஏனோக்கு டைம் வரும்போது அவன் 365 வருடங்கள் அவன் தேவனோடு எல்லா நாட்களும் நடந்தவனா இருந்தாலும் அவன் மரித்திருக்கல, மரித்தான் என்ற வசனம் சொல்லி இருக்கிறேன். ஆனா வசனம் அப்படி சொல்லாமல் என்ன சொல்லுகிறது? வசனம் மரிக்கவில்லை என்று சொல்லுகிறது. ஒரு நாளைக்கு சொல்லுங்க, 24 வசனத்துல கர்த்தர் அவனை அவரோடு எடுத்து சென்று விட்டார். கர்த்தரை நாம் சொல்றோம். அல்லேலூயா. இவரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வீட்டுல சாவு நடக்கிறதா அந்த மனுஷன் சாகாம இருக்காம, ஏன் சாகல, அவன் எப்படி சாகாம இருக்கிறான், எது அவனை சாக விடாமல் வைத்தது என்று நான் அறிய விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஆர்வமா இருக்க, ஏன் அவன் சாகாம இருந்தான், ஏன் ஏனக்கால சாக முடியல, ஏன் ஏனத்தை சாக விடாம ஆண்டவர் வைத்திருந்தார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மார்க்கத்தை தவிர்க்கக்கூடியவனாக என்ன காரியத்தை ஏனோக்கு செய்தான் என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா? அந்த வசனத்துல எடுத்தவங்க வாசிப்போம். 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 22ஆம் வசனம். மெத்துசாலாமை பெற்ற பிறகு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏனோக்கு அதுக்கு முன்னாடி ஆண்டவரோடு நடக்கிறார். பிள்ளையை பெற்ற பிறகுதான் அவன் ஆண்டவரோடு நடக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் மரிக்க முடியாமல் போனதற்குரிய காரணம், ரகசியம் என்ன? அவன் மரிக்க முடியாததற்கு காரணம் வேத வசனமே சில நேரத்தில் திறவுகோல் கீழ்கோலை சொல்லுகிறது. திறவுகோல் வார்த்தையை வைத்திருக்கிறது. ஒரு வேத வசனத்தை புரியலையா, அதை திருப்பி திருப்பி படிங்க. எந்த வார்த்தை 2 முறை திருப்பி திருப்பி வருதோ, மீண்டும் மீண்டும் வருதோ, அதுதான் அந்த பகுதிக்குரிய திறவுகோல் வார்த்தையாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்குரிய திறவுகோல் வார்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, சில நேரத்துல நம்ம படிக்கும் போது இவன் என்ன செய்யறான்? 22ஆம் வசனத்துல மெத்துசாலாவை பெற்ற பிறகு தேவனோடு சஞ்சரித்தான். இப்ப 23 வாசிங்க. நாளெல்லாம் 365 வருடங்கள் அப்படின்னா 22ஆம் வசனத்துல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் வருது. திருப்பி திருப்பி 2ஆவது இடத்துல வருது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் சாகாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏனோக்கு சாகாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டதுக்கு ரகசியம் என்ன? திறவுகோல் என்ன? அவன் தேவனோடு நடந்தான். எப்பொழுது நடந்தான்? கல்யாணம் பண்ணாமல். சில பேர் சொல்லுவான், கல்யாணம் பண்ணலாம் பரிசுத்தவான் சொல்லுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் பண்ணாதவங்க போய் கேட்டு பாருங்க, அவங்க பாருங்க கஷ்டங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உச்சமதா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் நான் மெட்ராஸ்லாம் போயிருக்கேன். இந்த பீச்சை பக்கம் ட்ரெயின்ல போனீங்கன்னா ராத்திரில போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் பண்ணாம அந்த நாட்கள் நானும் மாதம் மதுரையிலிருந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ பஸ் ஸ்டாப்ல ஒரு ட்ரெயின் ஒரு சிக்னல்ல அந்த சேலையை கட்டிட்டு வீசையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆம்பளைங்க உங்களை மாதிரி என்ன பண்ணான் வந்து நின்று கையை கட்டிக்கிட்டு காசு கேட்டான். கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. சொல்லுங்க. கொடுக்கறதுல சபிக்கிற கொடுக்காதவங்கள அவன் பண்ற அக்கிரமத்துக்கு நீங்க போய் கொடுத்தீங்கன்னா நல்ல கை இருக்கு, கால் இருக்கு, அவனை உழைச்சு சாப்பிடுறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு காசு போட்டு அவனுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். கிடையாது. தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உச்சமான அல்லேலூயா சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் திருமணம் செய்த பிறகு அவனை ஆசீர்வதிக்கிறார். சில பேர் என்ன சொல்லுவோம், உலகம் எனக்கு என்ன சொல்லுது, கல்யாணம் முடிக்கிறேன்னா பரிசுத்தவான், கல்யாணம் பண்ணா பாவமா போயிடும். ஆனா ஏனாக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி எடுத்த பிறகுதான் தேவனோடு நடக்கக்கூடிய காலமாக. ஒரு அல்லேலூயா உச்சமான அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனோடு நடந்து கொண்டிருக்கிற 2 முறை வருது சஞ்சரித்துக் கொண்டான் என்கிற வார்த்தை. தேவனோடு நடந்தவனாக இருந்தான். அதுதான் அவன் சாகாமல் இருந்ததற்கு காரணம். நம்ம அப்ப இந்த ஏனோக்கு தேவனோடு நடப்பதற்கு அவனை உந்தியது என்னது?
அவன் தேவனோடு ஒரு நல்லிணக்கம் உள்ளவனாக இருந்தான், நல்ல இசைத்தவனாக இருந்தான், ஒத்துப்போனவனாக இருந்தான். ஆமோஸ் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, 2 பேர் ஒருமுறைப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று சொல்லி. அப்ப 2 பேர் சேர்ந்து போறாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒத்த கருத்துல இருந்தா தான் சேர்ந்து நடக்க முடியும். ஒரு ஆளுயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா ஏனோக்கு தேவன் இவன் செய்ததுக்கு ஆமா சாமி போட்டாங்க அர்த்தம் இல்ல. தேவன் எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அதுக்கெல்லாம் இவன் ஒத்து போனவனாக மாறினான். இவன் தவறு செஞ்சுட்டு தேவன் அதுக்கு ஒத்து போகும்படியாக அழைக்கல. தேவன் சொல்லி எதையெல்லாம் பாவம் என்று சொன்னாரோ அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவனோடு ஒப்புரவாகி நல்ல இணக்கமுள்ளவனாக அவன் கடந்து சென்றான். ஒரு ஆளுயா சொல்லுங்க அல்லேலூயா. நான் தான் தேவன் சொல்லி காரியங்களை ஏற்றுக்கொண்டு அதை கேட்க வேண்டிய நபராக இருக்கிறேன். தேவன் நான் சொல்றதை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆளுயா சொல்லுங்க. ஒன்னியமான் 1ஆம் வசனத்துல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்திலும் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார் என்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதில்லை. அறிக்கையிட்டார் கன்ஃபஸ் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு என்னை ஒப்பு கொடுப்பது. ஒரு ஆளுங்க சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் எதையெல்லாம் என் காரியங்கள் எல்லாம் எதெல்லாம் பாவம் சொன்னாரோ அதை அப்படியே அழைக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கு வேற பேர் சொல்றது கிடையாது. தேவன் எதை எப்படி பாவம் சொன்னாரோ அதை அப்படியே சொல்றது. ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி மாறுகிறது? அடல்டரி வேசித்தனத்துல காதல் பயப்படுது அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் பதறாங்க, விரும்புறாங்க. வேசித்தனத்தை டேட்டிங் என்று சொல்லுகிறார்கள். ஹோமோசெக்சுவல் ஆண் புணர்ச்சி அல்லது பெண் புணர்ச்சி என்ன சொல்றாங்க? மாற்று வாழ்க்கை டிரான்ஸ்ஜெண்டர் சொல்றாங்க. இன்னைக்கு அதுக்கு மேக்டிவ் எல்லாம் கிடையாது. இப்போ இன்னொரு வந்துருச்சு, அலர்ட் வந்துருச்சு. பாவத்தை நம்ம திரவியம் என்று சொல்லி அழைக்கிறோம். ஆனா தேவன் அதை துன்மார்க்கம் என்று அழைக்கிறார். பாவத்தை குறை என்று இந்த குறைக்கு திரவியம் சொன்னா ஆண்டவர் அதை வியாதி நோய் என்று சொல்லுகிறார். பாவம் சாதுவானது என்று நாம் அழைக்கிறோம். தேவன் அதை குற்றாட்டம் என்று அழைக்கிறார். இன்னொரு பேர் அல்ல, என் பாவத்தை பாவம் என்றே தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். நான் தேவனோட ஒத்து போக வேண்டிய நல்லா இருக்கிறேன், தேவன் என்னோட ஒத்து போக வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிக்கையிடுகிறார் என்பது அர்த்தம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்று தேவனோடு அவன் ஒத்து போனவனாக இருந்தான். தேவனோடு நடந்து போனதுனால ஆண்டவர் நமக்கு பார்த்தாரு, அப்ப நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனோடு நடந்தல் என்பது அவர் சொல்லும் இடங்களுக்கு நான் செல்வதாக இருக்கிறது. நான் சொல்ற இடத்துக்கு அவர் வரதில்லை, அவர் சொல்ற இடத்துக்கு நான் செல்வதுதான். தேவனோடு நடக்கும்போது நான் முன்பு மாதிரி என்னால் இருக்க முடியாது. நான் தேவனோடு நடந்து கொண்டு போய் இருக்கிறேன். போன வேலை 10 போய் சொன்னா அட்லீஸ்ட் இந்த போல நான் 9 பையாவது நான் விட்டு இருக்க வேண்டும். ஆனா தேவனுக்கு வந்த பிறகுதான் நிறைய பேர் என்ன பண்ணுறது? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிச்சைக்கார பாவியை கொண்டு வந்து பணக்கார பாவியா நரகத்துக்கான பாவின்னு சொல்லுவாரு. மிகப்பெரிய போகிறது. ஒரு நாள் சொல்லுங்க அல்லேலூயா. என் பழைய பொய் முட்டைகளை அவித்துக் கொண்டிருக்க முடியாது. என் பழைய கெட்ட செயலை செய்து கொண்டிருக்க முடியாது. என் பழைய மோசமான சுபாவங்களை அந்த அவையில இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பட்டங்களை நான் சூட்டிக் கொண்டிருக்க முடியாது. அப்படி என்றால் சில இடங்களுக்குள் நாம் செல்ல வேண்டும். தேவன் சொல்லுகிற பாதைக்குள் நான் செல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். அப்படின்னா சில மனிதர்களை என் வாழ்க்கையிலிருந்து நான் விட்டு விட வேண்டியவனாக இருக்கிறேன். அங்கே கழுகுகளோடு பார்க்க வேண்டியவன், அங்கே கழுகுகளோடு உயர் மேலே பார்க்க வேண்டியவன், இங்கே கோழி குஞ்சுகளோடு உறவு வைத்துக் கொடுக்க முடியாது. சில நேரம் சில ஆட்களை விட்டு நான் அங்கே கடந்து போக வேண்டியவனாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நபர்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களாக கூட இருக்கிறார். எனக்கு தேவனோடு நடப்பது அவர்களை சொல்லல, அவர்களை என் பொண்டாட்டி என்னாச்சு, என் பிள்ளைகளுக்கு என்னாச்சு, இவர்கள் சொல்லல. அவர் குடும்பமாக இருந்தாலும் அவைகளை விட்டு தேவனோடு நடந்து பரலோகத்துக்கு சென்றவனாக மாறினான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, சில மனிதர்களை பின்னாக விட்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் நீங்கள் போகக்கூடிய இடத்துக்கு அவனால் வர முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சில நேரம் அப்படிப்பட்டவர்கள் உங்க சொந்த குடும்பத்தாராக இருக்கலாம். நீங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு நீங்கள் செல்ல முடியாதபடி உங்க குடும்பத்தாரே உங்களுக்கு தடுக்க நீங்கள் இடம் கொடுக்காதபடி கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அஞ்சு சொல்லுங்க. 2 அம்மா ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஒரு அம்மா நல்லா என்ன பண்ணாங்க, நேற்று
ஹெவியான உடை, நல்ல சுடிதார போட்டு சாதாரண செருப்பு போட்டு காத்துட்டு இருந்தாங்க ட்ரெயினுக்காக. இன்னொரு அம்மா ஹீல்ஸ் செருப்பு போட்டுட்டு டைட் ஜீன்ஸ் போட்டுட்டு தொப்பியை போட்டுட்டு அவங்க அப்படியே நடந்துகிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் ட்ரெயின் வரதுக்கு தூரத்துல பாத்தீங்கன்னா 4-5 நாய் விரட்டி வருது. விரட்டி வரும்போது இல்லாம வேகமாக போய் ட்ரெயின் போய் நிற்கக்கூடிய இடத்துல போய் அந்த சாதாரண சேர்ப்பை போட்டு அந்த அம்மா போய் ட்ரெயினை கேட்ச் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஹீல்ஸ் போட்டு அம்மாவால ஓட முடியல. இந்த அம்மா என்ன செய்யுது? அந்த நாயோடு அங்க போராடி கொண்டு இருக்கிறாங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த ட்ரெயின் போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் இயேசுவே. உங்களுக்கு இருப்பது ஒரு ட்ரெயினை பிடிக்கத்தான் நேரம் இருக்கிறது. நாய்களோடு சண்டை போட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீ நாய்களோடு சண்டை போட்டு நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்தால் ட்ரெயினை பிடிக்க உனக்கு நேரம் இருக்காது. சில நேரம் தேவன் உன்னை செய்ய அழைத்த காரியத்தை நீ செய்ய வேண்டுமானால் அங்கே உனக்கு நேரம் இல்லாதபடி போய்விடும். அந்த நாய்களோடு நீ சண்டை போட்டு கொண்டிருப்பாயமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த சில ஒரு 6-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் என்று நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். விருதுநகர் பகுதியில அவரை அடிச்சு கொண்டுட்டாங்க. நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன். அவர் வீட்டு பக்கத்துல இருக்க வீட்டுல இருக்கவங்க பக்கத்துல என்ன பண்ணாங்க, புதிய தோண்டி ஒரு சாக்கடைக்கு என்ன பண்ணாங்க, ஏதோ ஒண்ணு கட்டிட்டாங்க, சட்டிட்டாங்க மாதிரி. இவரு எதுவுமே நேர்மையானவர், கண்ணியமானவர். இவர் என்ன பண்ணா, காலையில சர்ச்சைக்கெல்லாம் முடிச்சுட்டு இவர் 2வது சர்ச்சைக்கு சாயந்தரம் போயிட்டு அவரும் அவங்க மனைவி பைக்ல வர்றாங்க. இடையில யாரும் இல்லாத இடத்துல அடிச்சு அவரை கொண்டு போட்டாங்க. அம்மாவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், நல்லா வாலிப பிள்ளைங்க. நான் அந்த சபைக்கு போயிருந்தேன் பிரசங்கம் பண்றதுக்காக. அவங்க சில உதவிகள் செஞ்சுட்டு அவங்ககிட்ட சொன்னேன், நான் ஆண்டவர் ஊழியத்தை கைவிட மாட்டாங்க. அம்மா வேலையோடு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா என் வீட்டுக்காரர் ஆண்டவர் பத்தி பிரசங்கம் பண்ணும்போது யாராவது அடிச்சு கொண்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டேன், நான் சிரிச்சிருப்பேன், ஆனந்திச்சிருப்பேன். ஆனா என் வீட்டுக்காரர் ஆண்டவருக்காக ஒரு செப்டிக் டேங்காக செத்து போயிட்டாரு, அதுதான் எனக்கு வேலையா இருக்குன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மேலே பறக்க வேண்டியவன், சில மனிதர்களை விட்டு விலக வேண்டியவன் அவளாக இருக்கிறார். தேவன் செய்ய நினைத்து முன்னால் செய்ய முடியாமல் போயிட்டு நீங்கள் சொல்ல விட்டு பிரிய வேண்டிய அவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க அப்படி இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். ஒரு அறிஞர் சொன்னேன், அப்படி செய்யும்போது தேவனோடு நடக்கும்போது தவறு செய்வது உங்களுக்கு கடினமாய் போய்விடும். தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் நமக்கு போதுமானதாக இருக்கிற வேதத்தை ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். யோசேப்பு என்கிற மனிதன் தன் சகோதரனால் அடித்து குழியிலே போடப்பட்டவன். அவன் இஸ்மவேலருக்கு விற்கப்பட்டவன். அவர்கள் போத்திபார் வீட்டிலே அவனை விற்கப்பட்டார்கள். போத்திபார் வீட்டிலே அவனுடைய மனைவி அவனை பலாத்காரமாக வற்புறுத்தினார். அதற்கு பிறகு அவன் விலகி ஓடும்போது அவனுக்கு சிறைச்சாலை அழைத்து கூட்டப்பட்டவனாக இருந்தார். ஆனால் யோசேப்பு இறுதியிலே அரண்மனையிலே ஜனாதிபதியாக ஒரு காரணம். அல்லேலூயா. ஜனாதிபதியாக அந்த அரண்மனைக்கு சன்னடைந்தவனாக யோசேப்பு மாறினான். காரணம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 19:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, ஒரு அநியாயம் சொல்லுங்க. கர்த்தர் உன்னோடு இருந்தால் எப்படிப்பட்ட மரண வாழ்க்கையும் உன்னால் சகித்து வெளியே நீ வரக்கூடியவனாக இருப்பார். கர்த்தர் உன்னோடு இருந்தால் நீ போய் சேர வேண்டிய இடத்துல நீ போய் சேரக்கூடிய நபராக மாறுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பயுமே ஆண்டவர் சில பதவிகளை பொறுப்புகளை மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருப்பார். சங்கீதம் 23:2 அவர் என்னை பயிற்றுவித்து என்னை நடத்துகிறவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் என்னை புல்லுள்ள இடத்துல வைத்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிறவர். அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறவர் என்று சொல்லப்படுகிறது. அவரோடு நீ சேர்ந்து நடப்பயனால் அவர் உனக்கு பின்பதாக நடக்கக்கூடிய பாதுகாப்பின் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 23 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் surely என்ற அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நிச்சயமாகவே, கட்டாயமாகவே, உண்மையாகவே, உறுதியாகவே இங்கே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 23 நீ பள்ளத்தாக்குகளுக்குள்ளாக நடக்கும்போது அவர் உனக்கு பிறகாக நடந்து அவர் வருகிற தருணமில்லை தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 23 நான் மரண இருளி பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அங்கே பொல்லாப்புக்கு பயப்படே, காரணம் தேவன் என்னோடு யோசேப்போடு இருந்தவர் உன்னோடு இருப்பாரா? ஏனோவோடு நடந்தவர் உன்னோடு கூட இருப்பாரா? எப்படிப்பட்ட காரியத்தை உன்னால் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை என் தேவன் வைத்திருக்கிறார்.
தேவனோடு நடப்பதற்கு அது எது அவனை தேவனோடு நடக்க செய்தது என்று சொன்னால் வேத பகுதி ஆதியாகமம் 5:21 வாசிக்கும் போது ஏனோக்கு 55 வயதான போது மெத்துசாலாவை பெற்றான். ஒரு அருமையா சொல்லுகிறேன். தேவனோடு நடக்க காரணம் முதலாவது அவனுடைய குடும்பம் தான் அவனுக்கு முதல்ல தேவனுக்குள்ள நான் நடக்கணும், அப்பதான் என் குடும்பம் தேவனுக்குள்ள நடக்குன்றத அவன் அறிந்திருந்தான். ஒரு அருமையா சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்பா எப்படி நடக்கிறாரோ அப்படிதான் என்ன செய்யும் பிள்ளையும் நடக்கும். ஒரு முறை அப்பாவும் மகனும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ராத்திரி அவன் அம்மா கிடையாது, பயங்கரமான மழை பெய்யுது. அவங்க அப்பா சொல்றாரு, மகனே தூங்குப்பா, எந்திரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா தூங்க வச்சுட்டு என்ன பண்றாரு, மிட் நைட்ல எந்திரிச்சு அவர் சத்தம் திறந்து வெளியே போயிடுறாரு. ஒவ்வொரு ராத்திரி மிட் நைட்ல எந்திரிச்சு பார்த்தா அப்பாவை காணும் பக்கத்துல. ஏன்னா அப்பா காணவே 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஒவ்வொரு நாளும் எங்க அப்பா மிஸ் நைட்ல இல்ல. உடனே அடுத்த நாள் என்ன பண்றான், அப்பா அவன் தூங்க தட்டி கொடுக்கும்போது அவன் தூங்குற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்றான், மிட் நைட் வர வரைக்கும் அவங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவங்க அப்பா மெதுவா இங்க சாத்தமா என்ன பண்றாரு, கதவை திறந்து போறாரு. உடனே நல்லா மறக்குது. என்ன பண்றான், அவன் வீட்டுல இருக்கிறான். அப்பா வீட்டுக்குள்ள எங்க போனான்னு தெரியல. வீட்டுல இருந்து காய்ச்சல் எடுத்தான், உடைய பிடிச்சான். வீட்டுல இருந்து ஒரு காலடி தடத்தை பார்க்கிறான். அந்த காலடி தடத்துல அவன் காலடியை வைக்கிறான், அடுத்த காலடியில அவன் கால வைக்கிறான். கடைசியில அந்த கால் சுவடையே பின்பற்றி அங்க நேரா போறான். ஒரு குடிசையில போய் அந்த காலடி தடம் வைக்கிறது. அங்க பார்த்தா அங்கே 100கணக்கான அங்கே மக்கள் குடித்து வெறிக்கிற அந்த கூட்டத்துல அப்பாவும் குடித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கிறான். அவங்க போய் அப்பா அப்பா கூப்பிட்டான். அவங்க அப்பா பார்க்கிறாரு, இங்க எப்படி வந்த, இங்க வரக்கூடாது, யாருடைய கொஞ்சம் வர கூட்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்பா அது எனக்கு கஷ்டமே இல்லை, நான் வீட்டை விட்டு வெளியே வந்த போது டாக்ஸிலே எடுத்தேன், வீட்டு வாசல்ல பார்த்த உங்க கால் தடம் அது மேல என் காலத்தை வச்சேன், கரெக்டா எங்க வந்துருச்சு இல்ல அதை வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இளைய குமார்கள் இல்ல, இன்னைக்கு நிறைய இளைய குமார்கள் இல்ல, இன்றைக்கு இளைய தகப்பன்மார் இளைய தாய்மார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு ஐயா சொல்கிறேன். அல்லேலூயா. இவன் ஏனோக்கு தன் குடும்பத்தை தேவனுக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமானால் தான் தேவனோடு நடக்கணும். 5:22 சொல்லி அவன் மெத்துசாலாவை பெற்ற பின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு மகளோடு நடக்கிறான். அப்ப தேவ உதவி இல்லாம நம்மளால நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்ம சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியாது. வேதம் நமக்கு எப்படி குடும்பத்தை நடத்த நமக்கு போதிக்கிறது, ஒரு குடும்ப மனிதனுடைய பங்கு என்னன்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆதியாகமம் 2:27-24 புருஷன் தன் தகப்பனை தாய் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அங்கே இசைந்து என்று சொல்லுகிற வார்த்தையில அங்கே கிளீவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிளீவ்ல இருந்து வந்ததான் ப்ளூ, பசை மாதிரி ஒட்டிக்கிறது, ஸ்டக் சிக்கிக் கொள்றது. ஆனா ஒரு முறை நீங்க ஒருத்தர் மேரேஜ்ல சிக்கிட்டீங்கன்னா வெளியே வரவே முடியாது. அல்லேலூயா. உச்சுமதாலியே சொல்கிறேன், அவர் அப்படி இருக்கிறதுனால ட்ரை பண்ணாதீங்க, வரவே முடியாது. சொல்கிறேன். ஆதியாகமம் 3:16 அவர் ஸ்திரீ நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருகப்படுகிறது, வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஆசைனா டிசையர் அப்படின்னா டெசிகா அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தையிலிருந்து தான் அந்த டிசையர்ன்ற விருப்பம் ஆசைன்ற வார்த்தை வந்துச்சாம். அப்படின்னா போரி கவலை அங்க மறைத்தல் மூடுதல் என்று பொருள். வீட்டுக்கு தலை ஆம்பளை தான் இருக்கணும்னு ஆண்டவரே சொல்லிட்டார். உங்களை தலையா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த தலை இருக்க வேண்டிய இடத்துல உடம்பு இருக்க வேண்டிய இடத்துல தலை இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல 2 நாள் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற அந்த நியமத்தின்படி தான் நம்ம இருக்கிறோம். எபேசியர் 5:21 அவர் என்ன சொல்றாருன்னா, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். சப்மிட் என்கிற மிலிட்டரி வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்படின்னா ஒப்புக்கொடு அப்படிங்கிறது. அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? நாம் முதலாவது ஒரு கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் முதலாவது இருக்க வேண்டியது கணவன் அல்ல, முதலாவது இருக்க வேண்டியது மனைவி அல்ல, முதலாவது இருக்க வேண்டியது தேவனாக இருக்கிறார். ஒரு கணவனோ மனைவியோ அவங்க வாழ்க்கையில்
ஒப்பு கொடுத்தவராக தான் குடும்பத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருக்க முடியும். ஒரு அங்கே சொல்லுங்க ஹல்லேலூயா. எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அவரே சகலத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். ஒரு அங்கே சொல்லுங்க. ஒரு மனுஷன் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்காம இந்த குடும்பத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தியவனாக ஒருபோது இருக்க முடியாது. எபேசியர் 5:33 எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியருக்கும் அன்பு கூற கடவுள். மனைவியும் புருஷனுக்கு பயபக்தியாய் இருக்க கடவுள். ஒரு அங்கே சொல்லுங்க ஹல்லேலூயா. பயபக்தினா அங்கே ரெவரன்ஸ் சொல்லப்படுகிறது, மரியாதை. ஆபிரகாம் தன் மனைவி ஆபிரகாமின் மனைவி அவரை ஆண்டவரே என்று சொன்னார். ரெவரன்ஸ் இஸ் ரெஸ்பெக்ட். மனுஷன் ஆம்பளை எதிர்பார்க்கிறது மரியாதை, பெண் எதிர்பார்க்கிறது அன்பு, பணத்தை. ஒரு அங்கே சொல்லுங்க உச்சமதானியே சொல்லுங்க. ஆண் எந்த ஒரு ஆணும் மரியாதைக்கு அடங்கி போய் விடுவான், எந்த ஒரு பெண்ணும் அன்புக்கு பணிந்து போய் விடுவாங்க. ஒரு அங்கே சொல்லுங்க. ஆண் பெண்ணை பற்றி சொல்லவில்லை, பிள்ளைகளை பற்றி சொல்றாரு. எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கட்டளைக்கு எப்படி இறைநியாயம் 2 வருஷம் உங்களுக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியை வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை தாயும் அதுதான் வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையை நீடிக்கணும்னா பெற்றோரை மதிக்கணும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இலக்கையிலே மதிக்க முடியாது. ஏன் தெரியுமா? பெற்றோரை மதிக்கிறது இல்லை, பெற்றோர் சொல்றதை கேட்கறதே இல்லை. அந்த நாட்டு ஒரு சகோதரியை பார்த்தேன். அந்த சகோதரி சொன்னா என் மகனுக்கு பைக் வேணும் சொல்லி அழுதான். கொஞ்ச நாள் ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்படியே ஆண்டவர் உணர்த்தினார், கேட்படியல. அதுக்கு பிறகு உயிரே போச்சு, பரிதாபமா வேதனைப்படுகிறார். அதனால யார் இங்க துக்கப்படுகிறது? அவர்கள் அல்ல, அவருடைய பெற்றோர்கள் துக்கப்படுகிற வேண்டியது. ஜெர்மனிய தேசத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, ஜெர்மானிய இளைஞர்களை கல்லறையில் பார்க்கலாம். ஏனென்றால் ஜெர்மானிய எல்லா இளைஞர்களும் அதிக வேகமாக ஓடக்கூடிய காற்றை வாய்க்கு ஓட்டி கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நாள்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளை அப்பா அம்மா சொல்றது நம்ம கேட்கணும். நீங்க பிள்ளைகளை என்ன சொல்றாங்க? சொல்றாங்க, நீ நாசமா போக, நீ அப்படி போக, செத்து போக, இப்படி போக, உனக்கு வேற வேலையே இல்லை, இப்படி சபிக்கிறவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒரு அங்கே சொல்லுங்க, பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. இள வயதிலே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். யார் வந்தாலும் அம்மான்னு சொல்லி கூப்பிட பார்க்கணும், அண்ணன் சொல்லி கொடுக்கணும், அக்கான்னு சொல்லி கொடுக்கணும், அங்கிள் சொல்லி கொடுக்கணும், நன்றி சொல்லி கொடுக்கணும், தேங்க்ஸ் சொல்லி கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் அவங்க வயது ஆகும்போது அவங்க நல்லவர்களாக இருக்க முடியும். ஒரு அங்கே சொல்லுங்க. ஒரு அம்மா அப்படிதான் மகனுக்கு என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல, கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருந்துச்சு. இவன் சொல்ல தாங்க கொடுத்து தாயும் அப்படி கொடுத்து தொலைஞ்சாங்க. நம்ம புள்ள அழுகுன்னு சொல்லிட்டு செல்போனை கொடுத்து நம்ம வாட்டி வேலையை பார்ப்பேன். அது மாதிரி கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு நாள் குண்டு விஷயம் கிளம்பிட்டு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அவனை கர்நாடகா என் சிலைக்கு வச்சுக்கொண்டாங்க. இன்னொரு நாள் ஊருக்கு கிளம்பிட்டு வந்தான், ஊருக்கே வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு நாள் கேட்கிற கிளம்பிட்டு வந்தா அதையும் தலையில சுத்திக்கிட்டாங்க. இன்னொரு நாள் சேர்க்க கிளம்பிட்டு வந்தா அதையும் காலை போட்டுக்கிட்டாங்க. இன்னொரு நாள் கையத்தை கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்தா அதையும் காலை மாட்டிக்கிட்டாங்க. அம்மாவுக்கு கிளம்புறதுதான் பிடிக்கும் போது ஒரு நாள் பழைய மாட்டோம் சரச்சாலைக்கு போனோம். கடைசி ஆசை கேட்டாங்க, எங்க அம்மாவை கடைசி கூட பார்க்கணும். நம்ம அம்மா கிட்ட வர சொன்னா அப்படியே வாட்டமான்னு சொன்னாங்க. ஒரே கடி இன்னைக்கே நான் முன்னேசிய காலம் போதே என்னை திட்டா இப்ப நான் எங்க இருக்க மாட்டேன். பிள்ளைகள் நீங்க சொல்ற வார்த்தைகளை நீங்க செய்யறதுன்னு தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்கிறதுல நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக்கிறத விட நல்லதை செய்து விட்டு போங்க. ஒரு அடியா சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் நீண்ட நாள் வாழ வேண்டுமா? அவர்கள் சிறுவனாக இருக்கும் போதே பெரியோருக்கு மக்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுத்தர வேண்டும். ஒரு அடியா சொல்லுங்க. சில பிள்ளைகள் பொய்காரர்களாக பொய் மூட்டையா இருக்கு, வாய் உண்மையா வராது. சில பிள்ளைகள் திருட்டு பிள்ளைகளா இருக்கும், சில பிள்ளைகள் சண்டை மூட்டும், சில பிள்ளைகள் கோல் வச்சுக்கிட்டே இருக்கும், சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா யாரையாவது கெடுத்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர் அதை பார்த்து அதை அப்படியே பார்க்க முடியுது. ஒரு அடியா சொல்லுங்க. ஆமா, என் பிள்ளைகளாம் என் சின்ன பிள்ளைகளாம் நல்லா தான் இருந்துச்சு. என் வீட்டுக்கு யாரும் வந்துட்டா
மாமா கிட்ட அதை கேள்விக்கெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவோம். எனக்கு டேடி கிட்ட தான் நான் கேட்பேன்னு சொல்லுவோம். ஒரு அடியா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அதனால பார்க்கிறோம். உங்க பிள்ளைக்கு வேற யாரும் முட்டை கூட்டு போய் கிட்னியை கூட விட்டுருவாங்க. ஒரு அடியா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களாம் கடத்தா போய் வாங்கடான்ட்டா அவ்வளவுதான். அவன் என்ன வாங்கிட்டு வருவானே வெடி கூட வாங்கிட்டு தான் உங்களுக்கு தெரியாது. ஒரு அடியா சொல்லுங்க. தேவனோடு இவரை நடக்க முந்தியது முதலாவது குடும்பம், இரண்டாவது பயம். பயம் 5:24 ஏழுக்கு 65 அங்க வயதான போது மெத்துசாலாவை பெற்றார் என்கிற பெயர் பார்க்கிறோம். மெத்துசாலா என்கிற பெயர் ஒரு அர்த்தம் இருந்துச்சு. என்ன பேரு? அவன் போகும்போது அது அனுப்பப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக்சுவலா உங்களுக்கு இந்த வாரம் நான் யூனிவர்சிட்டி பெயர் எடுக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த பேர் ரொம்ப ஸ்வீட்டான பேர். அவன் போகும்போது அது அனுப்பப்படும். அடுத்த பார்த்து அவன் போகும்போது அது அனுப்பப்படும். இப்படி யாராவது பேர் வைப்பீங்க? இது பேர் வச்சான் மெத்துசாலா. மெத்துசாலா அவன் போகும்போது அது அவனுக்கு அனுப்பப்படும். மெத்துசாலா வார்த்தை எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் தேவனுடைய பொறுமைக்கு, நீடிய பொறுமைக்கு அடையாளமாக இருக்கிறது. அவன் போகும்போது அது அனுப்பப்படும். 2 பேர் 3:9 தாமதிக்கிறார் என்று சொல்லி என்கிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறார்கள். ஒருவர் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். மெத்துசாலா என்றால் தேவனுடைய நீடிய பொறுமைக்கு அடையாளமானவராக இருக்கிறார். மெத்துசாலா தேவனுடைய நீடிய பொறுமைக்கு அடையாளமாக இருக்கிறது. 969 வருடங்கள் அந்த மெத்துசாலா வாழ்ந்தார். அது தேவனுடைய நீடிய பொறுமைக்கு அடையாளமாக இருக்கிறது. யூதா 14 ஏனோக்கும் தீர்க்கதரிசி என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த யூதா 14 படி ஆமோஸ் 3:7 படி கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். ஏன் காரணத்தை கேட்டாலே நான் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறேன். என் ஊழியக்காரர்கிட்ட மட்டும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறேன். நான் ஒரு கொலையை கேட்கிறேன். எங்கெல்லாம் பரவாயில்ல ஒரு சட்டத்தை கேட்கிறேன். ஆண்டவர் பூமியை அழிக்க போறாரு, அது தண்ணினால் அழிக்க போறாரு, அது உண்மையான கேட்கிறான். அது ஆண்டவர் சொல்றாரு, மெத்துசாலாவை கூப்பிட்டு பார்க்கிறாரு. எனக்கு விட என்ன சொன்னாரு? மெத்துசாலாவை பார்க்கிறாரு. மெத்துசாலா யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? மெத்துசாலாவுக்கு பேருக்கு என்ன அடையாளம்? அவன் போகும்போது அது அனுப்பப்படும். ஒரு அருமையா சொல்லுங்க. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மெத்துசாலா வயசுக்கு போன பிறகு நான் இந்த உலகத்தை அழிப்பேன்னு சொல்றாரு. அருமையா சொல்லுங்க. அல்லேலூயா. இது எப்படி வசனத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏனருக்கு நீங்க நம்ம சில இது வசனத்தை வாசிக்கிறோம். 5 ஆதியாகமம் 5 25 வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், மெத்துசாலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். எத்தனை பேருக்கு கணிதம் தெரியல? 187 வச்சுக்கோங்க. இப்ப 5:28 வசனம் லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்றான். 187 182 சேர்ந்து எவ்வளவு ஆகுது? கணக்கு சொல்லுங்க. 187 182 சேர்ந்து எத்தனை வயசு ஆகுது? 369 வருடங்கள். இப்ப மெத்துசாலா 369 வருடங்கள் ஆனபோது இவருக்கு மகன் பிறக்கிறான். அதாவது இந்த ஏனோக்கு பேர் பிறக்கிறான். அவனை பத்தி தான் அந்த பேர் தான் 29ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. அந்த பேர் யாரு? நோவா. வெரி குட். ஒரு அருமையா சொல்லுங்க. இந்த ஜலப்பிரளயம் வந்தபோது எப்படி அடையாளம் நோவாவுக்கு தரப்பட்டது என்பது நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. என்னன்னா ஆதியாகமம் 7:11 நோவா 600 வயதாகும் போது 2ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்த நாளிலே பல ஆழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் பிறந்தன. வானத்தின் மலைகள் திறப்பட்டன. 40 நாள் இரவு போலும் பூமியிலே பெருமழை பெய்தது. இப்போது நீங்க 369 600 ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 969 வருடங்கள் வரும். அப்படின்னா ஏனோக்கு தேவனோடு நடக்கும் உதவிய இந்த காரியத்தை ஆண்டவர் அவருக்கு அந்த உலகத்தில் செய்ய வேண்டியதை வெளிப்படுத்தி விட்டு சென்று விட்டார். அவன் போன
ஆளுங்க சொல்லுங்க. உச்சமாக சொல்லுங்க. முதலாவது உந்துதல் குடும்பம், இரண்டாவது உந்துதல் பயம். அதனால இவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, தெய்வ பயம். மூன்றாவது அவனுக்குள்ளாக இருந்தது விசுவாசம். விசுவாசம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. தெளிவா வாசிக்க மாட்டோம், முக்கியமான வசனம். எபிரேயர் 11:5 சத்தமா வாசிங்க. ஹalleluya, ஹalleluya. இங்க வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு நடந்து மரணத்தையே பார்க்காமல் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹalleluya, ஹalleluya. அவன் மரணத்தையே ருசி பார்க்கவில்லை. உலகத்துல மனுஷன் பிறந்து சாகாமல் பரலோகப்பட ஒரே ஒரு ஆள் இந்த ஏனோக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் ஒரு அங்கே சொல்லுங்க. விசுவாசத்துக்குரிய விளக்கத்தை வேணும் சொல்லல, ஆனா விசுவாசத்துக்குரிய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:1 வாசிங்க. விசுவாசம் தான் என்ன? நம்பப்படுகிறவர்களை உறுதி. நம்புறதுனா என்ன? ரெண்டு ஏதோ ஒன்று. அதாவது இங்கே சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இப்ப விசுவாசத்துடைய கிரேக்க வரும் கியூபா. கியூபா என்றால் கீழே என்று அர்த்தம். பிஸ்டாமி என்று சொன்னால் ஸ்டாண்ட், கீழே ஏதோ ஒன்றிலே மேல் நிற்கிறதுக்கு பேர் தான் விசுவாசமாக இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுங்க. நாம் எது மேல நிற்கிறோமோ அதுதான் நாம் நம்பக்கூடியவர்கள், விசுவாசிக்கக்கூடியவராக இருக்கிறோம். நான் இயேசுவின் மேல நிற்கக்கூடியவனாக இருப்பேன்னா நான் இயேசுவை விசுவாசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்க. விசுவாசத்தை ஏற்படுத்தும் சவால்கள் ஒரு காரியம் என்ன என்று சொன்னா, நீங்க ஒரு அறைக்குள்ள போய் ஜெபம் பண்ணா விசுவாசம் வந்துடாது. யாராவது ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர்கிட்ட போய் ஐயா எனக்கு விசுவாசம் பெருகணும் ஜெபம் பண்ணிட்டு சொன்னா விசுவாசம் வராது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினாலே கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்பதினாலே. அதனால்தான் நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாசலில் நுழையும் போது நீங்கள் கேட்கக்கூடிய இடத்தை பார்த்து நீங்கள் உட்கார வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கட்சியில் ஒண்ணே பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனத்தை கேட்க முடியாது, அங்கே பேசிப்பாங்க பக்கத்துல அவங்களோட உட்காராதீங்க. ஆராய்ச்சியோடு பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து குசு பேசிட்டு இருப்பாங்க, அவங்களோட உட்காராதீங்க. வசனத்தை கேட்கறதுக்கு எந்த இடம் யாரும் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கு, அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். குறை சொல்றவங்க குறை சொல்றவங்க பக்கத்துல உட்காராதீங்க தயவு செய்து. ஒரு ஆளியா சொல்லுங்க. போர் மூற்றவங்க பொய் சொல்றவங்க பக்கத்துல திருடுறவங்க பக்கத்துல உட்காராதீங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. அல்லேலூயா. காரணம் உங்கள் விசுவாசத்தின் பலனை அதிகரிக்கத்தான் நீங்க இங்க வரீங்க. எப்பொழுதும் நீங்க வாழ்க்கையில கஷ்டத்தை சந்திக்கிறீங்களோ அவர்களை தாண்டி கடக்க செய்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசமாக இருக்கிறது. ஒரு ஆளுமையா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, நான் தைரியத்தில் நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறேன். I walk by faith not by sight. நான் பார்க்கிறது நான் நம்பவில்லை, காணாததை நான் நம்புகிறேன். அதனாலதான் என்னுடைய பேரே விசுவாசி. ஒரு ஆளுமையா சொல்லுங்க. நான் என் பேர் என்னது? விசுவாசிக்கிறவனா இருக்கிறதுனால விசுவாசி. நீ விசுவாசிக்கிறா நீ அவிசுவாசி. ஒரு ஆளுமையா சொல்லுங்க. சமதா நீங்க சொல்லுங்க. நான் சொல்ற நெசம் புரிஞ்சி சொல்லுங்க. போற வழி. ஒரு ஆளுமையா சொல்லுங்க. ஆமென். ஆமா. உலகத்துல இருக்கிற கூட நம்பிடலாம். இன்னைக்கு விசுவாசிகளை நம்புறது டேஞ்சரா இருக்கு. விசுவாசிகளுக்கு வீட்டை திறந்து கொடுக்கிறது பயமா இருக்குது. சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குள்ள போனா நம்ம எங்க பாக்குறோம்? அப்படியே ஸ்கேன் கூட தோத்து போயிடும். எல்லாத்தையும் இந்த வீட்டுல என்ன இருக்கு A to Z செத்தா கூட பார்க்க மாட்டோம். தூக்கும்போது கூட அதுக்கு அதை பார்த்து இதை பார்த்து சொல்லி முடிச்சுவோம். ஆமென். நீங்களாம் அப்படிங்கிற நல்லவர்கள். ஒரு அழகிய சொல்லுங்களேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு தேவனோடு நடந்தான். முதலாவது குடும்பம், இரண்டாவது தெய்வம், மூன்றாவது அவன் விசுவாசத்தினாலே தேவனோடு நடந்தான். நீங்கள் நானும் இந்த இடத்துக்கு வரது தேவனோடு கூட நடப்ப வேண்டுமா? தேவனோடு
ப்ரொஃபசர் என்ன பண்ணாராம், எல்லா மாணவர்களையும் பார்த்து கேட்டாராம், யாரா இந்த பைபிளை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இந்த பைபிள் தான் கர்த்தருடைய வார்த்தை என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். எல்லாரும் பார்த்தாங்க. கிறிஸ்தவர் நல்லா ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்கிறவங்க கூட ஊழிய செய்தி கூட வாய் ஊதிட்டு அப்படியே அமைதியாக அவங்க மார்க்கில் கை வச்சு வேண்டாம் ஏதோ கத்திக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாங்க. யாருமே கை கொடுக்கல, ஒரே ஒருத்தர் மட்டும் கை கொடுக்கணும். நாங்க பைபிள் தான் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன் சார் அப்படின்னா உடனே அந்த ப்ரொஃபசர் சொன்னாரா, நாங்க பைபிள் நானும் படிச்சிருக்கிறேன், இந்த பைபிள் ஒண்ணுமே புரியல, எனக்கு மோனையா இருக்கு, கட்டுக்கதை மாதிரி இருக்குது, இது ஒண்ணும் லாஜிக்காவே இல்ல, ஏத்துக்கிற மாதிரி இல்ல, கான்ட்ராடிக்ஷன் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த மாணவன் சொன்னானா, சார் நீங்க படிச்சது இந்த பைபிள்ல போட்டிருக்கிற எல்லா கடிதங்களும் எல்லா அங்குள்ள இருந்த வார்த்தைகளும் கர்த்தர் தன்னுடைய நண்பர்களுக்காக எழுதிய அன்பு கடிதங்கள் என்று சொன்னார். ஆனா நீங்க படிச்சதோ உங்களுக்கு பாட போட்ட கடிதத்தை படிக்கிற மற்ற கடிதத்தை எடுத்து படிச்சா அப்படித்தான் சார் இருக்கும்னு சொன்னாங்க. நீங்க அடுத்த வீட்டு கடிதத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு ஒருத்தர் லவ் லெட்டர் போட்டா அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். உங்க நகை போட உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அடுத்த வீட்டு இரவு வாங்கி போட்டா வருமாறு குட்டி விழுந்திருப்போம், எப்படி கொடுப்பேனோ. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அது உண்மையான வரணும்னா நீங்க அவர் எனக்காகவே இதை பேசியிருக்கிறார், இது என்னுடைய அன்பை பேசியிருக்கிறார், என் நேசர் பேசியிருக்கிறார், என் தகப்பன் பேசியிருக்கிறார் என்று அதை விசுவாசித்து நீ படிக்கும் போதுதான் அது உண்மையான வார்த்தையாக உன்னை வந்து சேர்த்து இருக்கும். யாரோ ஒருத்தருடைய லெட்டர் படித்தது, அங்கே உன்னை பார்த்தேனே, நீ அவர்கள் சிரித்தாயே, நான் எங்கடா இருந்தேன், நான் ஆஸ்பத்திரியில் வந்து படுத்து கிடந்தேன். அல்லேலூயா. ஆமா, அடுத்தவங்க பேங்க எடுத்து படிக்காதீங்க, உங்க பேங்க உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உச்சப்பதான் இல்லையா சொல்லுங்க. பாருங்க, ஒருவரை சயின்ஸும் ஃபெய்த்தும் அதாவது அறிவியலும் விசுவாசமும் பேசிக்கிட்டே போச்சு. அப்ப ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது சயின்ஸ் சொல்லிச்சான், அறிவியல் சொல்லிச்சான், விசுவாசமே நீ காணாததை குறித்து காணாத நம்பிக்கிட்டு இருக்கிற, ஆனா நான் உண்மை வரனா என்ன உனக்கு காணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது வெளியில பார்த்தா நிறைய பூக்கள், விதவிதமான பூக்கள். அப்ப அந்த சயின்ஸ் சொல்லிச்சான் ஃபெய்த்தை பார்த்து, விசுவாசத்தை பார்த்து, விசுவாசமே நான் இந்த பூவுக்கு பேர் சொல்ல முடியும், இது ரோஜா பூ, இது மல்லிகை பூ, இது கல்யாண பூ, கனகாம்பர பூ, இது லோட்டஸ் பூ. ஒவ்வொரு பூக்களுக்கு பேர் என்ன சொல்ல முடியும் என்று சொல்லலாம். அப்படி விசுவாசம் தெரிஞ்சால் ஓ நல்லது அருமை சைன்ஸே என்று சொல்லி அவர்கள் நடந்து போய்கொண்டே இருந்தார்கள். கொஞ்ச தூரம் அவர்கள் நடந்து போய்கொண்டே இருக்கும்போது பெரிய காட்டிலே காடு இருக்கிறாங்க நடந்து போனார்கள். காடு இருக்கிறாங்க போகும்போது விதவிதமான மலைகளை பார்த்து அவர்கள் நடந்து போய்கொண்டிருந்தார்கள். அப்ப சைன்ஸ் சொன்னான், பெய்தே பெய்தே விசுவாசமே விசுவாசமே, இந்த காட்டில் பார்க்கிறாயே சந்தன மரக்கட்டை, இங்கே பார்க்கிறாயே அழகான மாமரங்கள், இங்க இருக்கக்கூடிய கோப்பு மரம், இங்க இருக்கக்கூடிய கருவாய் மரம், இங்க இருக்கக்கூடிய எருக்கல மரம், ஒவ்வொரு மரத்துக்கும் பேர் இட்டுக் கொண்டே என்னால் அழைக்க முடியும் என்று சொல்லி அந்த சயின்ஸ் சொல்லிச்சான். உடனே விசுவாசம் தெரிஞ்சான், அருமைதான் அருமைதான், வரை சூப்பர் என்று சொன்னதா. கொஞ்ச தூரம் போன உடனே அங்க வெளியே நிறைய பாறைகள் மலைகளுக்கு போனார்கள். அப்பொழுது அந்த சயின்ஸ் சொல்லிச்சான், விசுவாசத்தை பார்த்து, விசுவாசமே விசுவாசமே, இந்த கல்லை நான் உடைத்து அதுக்குள்ளாக நான் பார்க்கும்போது இது எவ்வளவு காலம், இது கற்பனையாக எவ்வளவு காலம், எவ்வளவு வயசாகி இருக்கிறது என்னால் சொல்ல முடியும் என்று சொன்னதான். அருமை அருமை என்று சொல்லி போய்கொண்டே நடந்து போய்கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு விழிப்பு வந்தது. பெரிய சுவர், அதுக்கு மேல பெரிய படுகுடி, அது நிறைய தண்ணீராக இருந்தது, தண்ணீர் நிறைய படுகுடி. இப்பொழுது சயின்ஸ் சொன்னதால் இதுக்கு மேல ஆழமான தண்ணீர் படுகுடி, நம்ம போறது சேஃப்டி இல்லை என்று சொல்லி சயின்ஸ் சொன்னதால் விசுவாசம் நம்ம திரும்பி எங்கே ஆரம்பித்தோமோ
சொல்லி 2 பேருமாக அங்கே போனார்களாம். அந்த விசுவாசம் சொன்னதால், இதுவரை நீ என்னை வழிநடத்தி கொண்டு வந்தாய், ஆனால் இப்போ நீ எனக்கு பின்னாடி வா, நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி அங்கே சொன்னாராம். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா விசுவாசம் முதலாவது நடக்கும்போது இந்த எல்லா மனிதர்களுக்கு பேர் வைத்தாய், ஆனால் எல்லா மனிதர்களுக்கு பேர் வைத்தாய், ஆனால் 2 கூட்டரை நீ விட்டு விட்டாய். ஒன்று சாரோனின் ரோஜாவை பற்றி நீ சொல்லவில்லை, 2வது பள்ளத்தாக்கின் நீரை பற்றி நீ சொல்லவில்லை. அது மீண்டும் ஒருமுறை அதை அந்த விசுவாசமானது சயின்ஸை காட்டுக்குள்ளாக கொண்டு போனதா. எல்லா மரங்களுக்கும் பேர் வைத்தாய், ஆனால் ஜீவ விருட்சத்தின் மரத்தை நீ விட்டு விட்டாய். அந்த சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த பாறைக்கு நேராக வந்தார்கள். அந்த பாறைக்கு எவ்வளவு வயது என்று உன்னால் சொல்ல முடிந்தது, ஆனால் கல்வாரி மலையை பற்றி சொல்ல மறந்து விட்டாய். கற்பாறையாகிய ஜீவ தன்மையை நீ மறந்து விட்டாய் என்று சொல்லலாம். விசுவாசம் இப்பொழுது சொல்லலாம், அந்த தண்ணீர் நிறைந்த ஆழமான இடத்துக்கு நேராக வந்தது. இப்பொழுது விசுவாசம் தண்ணீரின் மேல் நடக்க ஆரம்பித்தது. திரும்பி பார்க்கும்போது அங்கே சயின்ஸ் மேலே உட்கார்ந்து இருந்தது, கரையிலேயே சயின்ஸ் என்னோடு நடந்து வா என்று சொல்லலாம். இல்லை, வர முடியாது. ஆனால் எப்படி முன்னால் தண்ணீர் மேல் நடக்க முடிகிறது விசுவாசமே என்று சொல்லி கேட்டபோது அந்த விசுவாசம் சொல்லலாம், நான் நடப்பதற்கு ஒன்று தானாக முன்பதாக வருகிறது, அதன் மேல் நான் நடக்கிறேன், அதனால் தான் நான் தண்ணீர் மேல் நடக்கிறேன் என்று சொல்லலாம். அல்லேலூயா. நான் நடக்க என் கால்களுக்கு கீழாக ஏதோ இருக்கிறது, என் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வரும்போது அதன் மேல் என் காலை வைக்கிறேன், அதனால நான் நடந்து போறேன் என்று சொல்லலாம். ஒரு அல்லேலூயா. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறது உங்க நண்பர்களால அல்ல, உங்க பெற்றோர்களால் அல்ல, தேவனாகிய கர்த்தரே நீங்க விசுவாசத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் உங்களை எங்களுக்கு அழைத்துள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க உட்கார்ந்து இருக்கிறதே உங்க விசுவாசத்தினால தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க வந்ததே உங்க விசுவாசத்தினால தான் வந்திருக்கிறீங்க. நீங்க தரிசனத்தை நடவாமல் நீங்க விசுவாசத்தை நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. நீங்க பார்ப்பதை தரிசிப்பதை நீங்க நம்புகிறீர்கள், அது ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருக்கிறது. ஆனால் தானானதை நம்புவதோ எல்லை கடந்ததாக இருக்கிறது. விசுவாசத்தை நடப்பது எல்லை கடந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. தரிசனத்தை நடப்பது அதாவது படிப்புக்கு உதவிக்காக அப்ளை பண்றது மாதிரி, ஆனா விசுவாசத்தில் நடப்பது நீ வேலைக்கான ஸ்டேஜிலே நீ நடக்கிறது போன்ற ஒன்றாக இருக்கிறது. தரிசனத்தில் நடப்பது நீ வீட்டில் ஒருக்கு அப்ளை பண்ணுவது போல ஒன்று, ஆனா விசுவாசத்தில் நடப்பதோ நீங்கள் வீட்டுக்குள்ளாகவே போகிற ஒன்றாக இருக்கிறது. தரிசனத்தில் நடப்பது அங்கே சர்ஜரிக்காக ஆபரேஷன் தேட்டருக்குள்ள நீங்க போகிறதாக இருக்கிறது. ஆனா விசுவாசத்தில் நடப்பதோ நீங்கள் ஆரோக்கியத்தோடு நீ உங்க வீட்டுக்குள்ளாக அங்கே சரிசோதியாக நடக்கிற ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் நாம் விசுவாசத்தில் நடக்க வேண்டும், தரிசனத்தில் நடக்கக்கூடாது. ஒரு அழகிய சொல்கிறேன். அல்லேலூயா. நம்மால் இல்லாத இடத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று நமக்கு பார்க்க முடியாது, இல்லாத நேரத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் விசுவாசத்தில் நடக்கும்போது அந்த நேரத்துக்குள்ளாக என் ஆண்டவர் இருக்கிறவர், அந்த இருளுக்குள்ளாக என் ஆண்டவர் இருக்கிறவர், எனக்குள்ளாக கலந்து சொல்லுகிறவர். அவர் நான் எங்கெல்லாம் போகிறோம், அவர் எங்கெல்லாம் நான் நடக்கிறோம், அங்கெல்லாம் அவரும் வருகிறார் என்கிற விசுவாசத்தில் நடக்கும்போதுதான் ஏனத்தை போல ஒரு நாள் வரைக்கும் தேவை சாதனை நடக்கிறதாக நாம் மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போற பாதைக்கு முன்னாடி ஏற்கனவே ஒருத்தர் நடந்து போய் முடிச்சுட்டாரு, அவர் தான் என் ஆண்டவர். அவர் உங்களை தனியா விடுறதில்லை, அவர் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்றாரு. அவர் உங்களை இட்டு விடுறதில்லை, உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்கிறவர். இயேசுவாக ஏற்கனவே நடந்துட்டு சென்றபடியால்தான் நான் விசுவாசத்தில் நடக்கிறேன், நான் இயேசுவோடு நடக்கிறேன், ஏதோ தேவனோடு நடக்கிறேன் என்று விசுவாசத்தை நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பிரச்சனை நான் எப்படி நான் நடப்பேன் தெரியாது, ஆனால் ஏற்கனவே என்னை தப்புவித்தவர், ஏற்கனவே எடுத்தவர், இன்னும் இருக்கிறார், இன்னும் இருப்பார் என்று விசுவாசத்தை நடக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தை கேட்பதினால் வரும். அதுக்குதான் வாரம் சர்ச்சை விடாம தொடர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்கு போனே ஏ எரும மாடு, ஏ பண்ணி, ஏ அது இது என்ற வார்த்தையை நம்ம பேசக்கூடாது. அப்படி பேசுகிறதை நாம் கேட்கவும் கூடாது. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், உருவ குத்துகிறதாக இருக்கிறது. இருபுறம் கருப்புள்ள பட்டயம்.
சொன்னா பேசுகிற உன்னையும் குத்தும், பேசுகிற என்னையும் குத்துனாங்க. அதுக்கெல்லாம் அர்த்தம் பேசுகிற, அதாவது ஒரு புறம் கருக்கு அப்படின்னா எதிரியை விட்டும் தேவச்சாங்க பாதுகாப்பு கேடகமாய் பாந்தாங்க. அல்லேலூயா. அவன் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை தேவனோடு அங்கே நிறுத்தி விடல. இன்னைக்கு நீங்க நான் அவரோடு நடக்கும்படியாக இருந்தது. அங்கே ஆபேல் தேவனை ஆராதித்தான், ஏனோக்கு தேவனோடு நடந்தான். நோவா தேவனுக்காக வேலை செய்கிறவனாக மாறினான். ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களும் தேவை, ஆண்டவரோடு நடக்கிறவங்களும் தேவை, ஆண்டவருக்காக வேலை செய்யணும். ஒரு ஆளுநர் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க ஆண்டவரை உண்மையை ஆராதிக்க முடியாதவர்களாக இருப்பீங்கன்னா, தேவனோடு இதுவரை நீங்க நடக்காதவர்களாக இருப்பீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தை ஆதாரங்களை வைத்திருப்பீங்களா, இரண்டாம் ஆதாரம் குடும்பத்துக்கு நேரம் உங்க வாழ்க்கையை ஷிஃப்ட் பண்ணுங்க, மாற்றுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு அழைத்து வருகிறார், சாவிலிருந்து வாழ்வுக்கு அழைத்து வருகிறார், துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து வாழ்வுக்கு அவர் அழைத்து வருகிறார். சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் ஏனோக்கை அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு விட்டார். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டியெல்லாம் பெற்ற பிறகு அவன் போன பிறகு அது அனுப்பப்படும். ஆண்டவர் அந்த கரெக்டா அவன் வாழ்க்கை முடிந்த உடனே கரெக்டா அதை செஞ்சு முடிச்சார். அவர் சொல்றதை அவர் செய்யக்கூடிய வல்லமையில தேவனாக இருக்கிறார். சில மனிதர்கள் நீங்க விட்டு பின்னால் அவர்களை விட்டு நீங்க வெளியே வர வேண்டிய அவசியமா இருக்கிறது. சொல்லுங்க, சில பேர் அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, நேரம் போக விடவே மாட்டாங்க. நீங்க ஜோம் பண்றது பிடிக்காது, நீங்க தொடர்ந்து ஆளுகளை இருக்கிறது பிடிக்காது. அப்பதான் சொந்தக்காரங்க வருவாங்க, ஊருக்கு ரெடியா இருப்பீங்க, ஜோம் பண்ணான்னு இருப்பீங்க, ஒருத்தர் அப்படியே பிரியாணியோட வந்துருவாங்க, நான் உட்காந்து சாப்பிடலாம். இவனா பிரியாணி கொண்டு வருவான் அப்படி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அவன் தான் 2 பிரியாணி கொண்டு வந்து ஒரு உணவு சொல்றேன். நான் நிறைய குடியாரத்தை கேட்டுருக்கேன், குடியார குடிக்கவே மாட்டேங்க, சத்தியம் விட்டு போவாங்க. அடுத்த நாள் பார்த்தா அன்னைக்கு டபுளா குடிச்சு வருவாங்க. நான் கையில காசை எப்படி நான் குடிச்சிருக்கேன் யோசிச்சு பாரு. அவன் வாய்ப்புறுத்தி ஊத்திட்டான். அன்னைக்கு முன்னாடி குடிக்கவே மாட்டாங்க. தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைச்சா எவ்வளவு பேர் தப்பு செஞ்சாலும் தப்பு செய்யாம இருக்கலாம். ஆனா தப்பு செய்யல நினைச்சா வழியால நானும் தேடி போய் செஞ்சிடலாம். தேவனோடு நடக்க நாம் தேவனை போல மாறினோம். இந்த ஏழாவது தேவனோடு நடக்க காரணம் அவனுக்கு முன்னாடி ஏற்கனவே தேவனை ஆராதிக்கிறவனை பார்த்தா, தேவனுக்காக வேலை செய்கிறவனை பார்த்தா, அதனால தேவனோடு நடக்க ஆரம்பித்தான். நம்ம சேத்தாரி முதல்ல என்ன செய்யணும், மாற்றணும். நம்ம குடும்பத்தை முதல்ல குடும்பத்தை என்ன செய்யணும், மாற்றம். எப்படி மாற்றுவீங்க? ஆதாம் குடும்பத்திலிருந்து இயேசுவை குடும்பத்துக்கு தான் நீங்க பார்க்கணும். சில விஷயங்கள் தான், சில வார்த்தைகள் பைபிளை பத்தி சொல்லிருக்கு. ஆனா இவன் தான் வேதத்தில் மிகப்பெரிய கீழமாக இருந்தவன், உயிரோடு போனவன். அப்ப ஆண்டவரோடு நடக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதுதான் இங்க சீக்கிரம். ஒரு ஆளுங்க சொல்றேன், ஆண்டவருக்காக வேலை செய்வதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஒரு ஆளுங்க சொல்றேன், ஆண்டவருக்காக வழி சேர்ந்தவங்க தான் தேவனுக்கு ராஜ்யத்துக்கு போக முடியும். ஒரு ஆளுங்க சொல்றேன், எல்லாம் இருக்கிற இடத்துல ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளைக்கு ஏனோக்கு முந்திய 3 காரியம் இருந்துச்சு. ஒன்று குடும்பம், இன்னொன்று தெய்வ பயம், மூன்றாவது விசுவாசம். இந்த காலத்தில் இருக்கிற அப்படி எழுந்திருக்கு. ஆண்டவர் பார்த்து என்னை கூட மோர் நடக்கிறவனாக மாற்றி